ஹலோ, ஒரு நிமிடம். இன்றைய தியானம் சங்கீதம் 34:10. சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சியாயிருந்து பட்டினியாயிருக்கும், கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது. ஜெர்மன் தேசத்தில் 10 பிள்ளைகளுடைய ஒரு ஏழை விதவை இருந்தாள். அவள் ஒரு நாள் வேலை செய்யும் போது ஏணியிலிருந்து கீழே விழுந்து கால் முறிந்து படுக்கையானாள். வீட்டில் இருந்த உணவுப் பொருட்கள் எல்லாம் தீர்ந்து விட்டது. உணவுக்காக அவளுடைய பிள்ளைகள் எல்லாரும் அவளை சுற்றிலும் நின்று அழுது கொண்டிருந்தார்கள். அப்பொழுது அந்த விதவை வேத புத்தகத்தை கொண்டு வர சொல்லி ராஜாக்கள் புத்தகத்தில் 17ஆம் அதிகாரத்தை வாசிக்க சொன்னாள். பின்பு எலியா என்ற பக்தனை போஷிக்க கர்த்தர் காகங்களை அனுப்பினார், அதுபோல உங்களை போஷிக்க தேவன் காகங்கள் மூலம் அப்பங்களை அனுப்புவார் என்று சொல்லி ஜெபித்து பிள்ளைகளை அனுப்பிவிட்டாள். எல்லா பிள்ளைகளும் அழுது கொண்டே தங்கள் அறைக்கு சென்றார்கள். ஆனால் கடைசி மகனாகிய 6 வயது சிறுவன் மட்டும் உறங்காமல் பால்கனிக்கு சென்றான். அங்குள்ள மேல்கதவு ஜன்னல்களை திறந்தான். தெருவின் விளக்கொளியால் மிகுந்த வெளிச்சம் இருந்தது. அதே சமயம் பனியும் கடும் குளிரும் அதிகமாக இருந்தது. இச்சிறுவன் கதவை திறப்பதைக் கண்ட ஒரு பெரியவர் உரத்த சத்தமாய் கூப்பிட்டு, மகனே, குளிர் அதிகமாய் இருக்கிறது, உடனே கதவுகளை மூடிவிடு என்று சொன்னார். ஆனால் அச்சிறுவனோ, கதவை மூடினால் காகங்கள் எப்படி உள்ளே வரும் என்றான். அந்த பெரியவருக்கு ஒன்றும் புரியவில்லை. முழு விவரங்களையும் அறிந்த அந்த பெரியவர் அந்நகரத்தின் மேயர் ஆவார். என் நகரத்து மக்கள் பசியா இருக்கிறார்கள் என்று மிகவும் வேதனையுற்று ஓடோடி சென்று தன் வேலையாட்கள் மூலம் அந்த வீட்டிற்கு வேண்டிய எல்லா உணவு வகைகளையும் அனுப்பி வைத்தார். ஆம், நம்முடைய தேவன், நம்மளை காண்கிற தேவன், ஒரு நாளும் நம்மளை பசியாக அவர் வருந்த விட மாட்டார். நிச்சயமாக அவர் போஷிக்க வல்லமையுள்ள தேவனாயிருக்கிறார். ஆமேன். ஹலோ, ஒரு நிமிடம். இன்றைய தியானம் சங்கீதம்